சிவகாசி எல்லை. எனக்கு ஒரு மகன் பிறப்பான். குழந்தை வரம் கேட்டு வந்த குடும்பம் யாருப்பா? வாப்பா. யாருக்குடா குழந்தை வேணும் தம்பி? உனக்கு தான் வேணுமா? உன் துணைவியார் எங்க? வர சொல்லு. தனிமையில் வரக்கூடாதுல்ல. வாங்க. உனக்கு பிள்ளை வேணுமா? உன் மனைவி எங்க? இரு கூப்பிடுறேன். அப்படியா? சரி, ஓகே. ஏன் லேட்டு? என்னம்மா ஆச்சு? சரி, நல்லது. ஏற்றுக்கிடுறேன்ப்பா. வா மகளே, வா. மன வருத்தப்படாத. படபடப்பு இல்லாமல் வா. கால் வந்துட்டு வா. யார் இவர்கள்? அப்படியா? ஓஹோ. இன்னும் 2 தடவை கால் விடணும்ப்பா. அமைதி, அமைதி. வரலாம். விழுந்துடாது. ஒன்றும் கவலைப்படக்கூடாது. நிதானமாக வரலாம். என் முன்னால் உட்காருமா. வாமா. உன் பேர் என்ன? நல்ல பிள்ளை. படபடப்பு இல்லாமல் உட்காரு பார்ப்போம். நீ உட்காரியா? கண்ண முடிக்கா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் ஊர் எல்லைக்குள்ளே போகிற வழியில் என் தங்கை காளியம்மா இருக்காளாடா? அதுலேருந்து வடக்கு திசைக்கு போனால் ஐயனார் கோயில் ஒன்று இருக்கா? ஆமாம். என்ன உங்களுக்கெல்லாம் சம்மந்தப்படாத முனீஸ்வரன் உங்கள் எல்லையில் இருக்கார். என்ன விஷயம்? நீங்கள்லாம் கும்பிட மாட்டீங்களே. அங்கே வருது முனீஸ்வர சாமி. நீ காலில் வந்துட்டு வா. முனீஸ்வர சாமி சொன்னால் தான் தெரியுமோ? முனீஸ்வரன் சொன்னால் தெரியாதா? எண்ணிலாரும் தவத்தோ நீ எம்பிய சொல். வாப்பா. உங்களுடைய ஆத்மாவுடைய பூர்வ கர்மாக்களை நான் போய் பார்த்தேன். முந்தைய பிறவியில் 4 தலைமுறைகளுக்கு முன்னால் குழந்தையை வயிற்றில் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை குடும்பத்தை விட்டு பிரித்து 4 தலைமுறைகளுக்கு முன்னால் அவள் தன்னந்தனிமையிலே கிணத்தில் விழுந்து இறந்த பாவத்தில் அந்த ஆன்மாவாக பிறந்த மகன்தான் நீ. ஆகையினால் இந்த பிறவி பயனின்படி இந்த குழந்தைக்காக நீ தாகம் எடுக்க வேண்டும். அந்த பெண்ணை வதை செய்த காரணத்தினால் இவளை நினைத்து நீ மனம் வேதனைப்பட வேண்டும் என்ற விதி அமைப்புடன் கர்மாக்களுடன் பிறந்த மகன் நீ. கால் ஒன்று சொல்லலாம். நீ உட்கார்ந்துக்கா. அதனால் இந்த ஆடி அமாவாசையில் இருந்து உன்னுடைய வயிற்றில் குழந்தை ஜனனமாகும். அப்படி பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பையனா பிறப்பான். என் பேர் கருப்பசாமின்னு வைக்கணும். கால் வந்துட்டு வா. 2 1 போல கால் வந்துட்டு வாங்க. கருப்பசாமிக்கு வரலாம். இந்த கனியை இன்று இரவு நீ சாப்பிடணும். ஆமாம். என்ன நீ மட்டும்தான். பதறவே கூடாது. வெற்றி அடைவாய் மகளே. இந்தாப்பா, இதை என்னை நினச்சி வீட்டில் வச்சு கும்பிடு. சக்தி கிடைச்சாச்சு, பாக்கியம் கிடைச்சாச்சு. நல்லா இருங்க. வாழ்க மகளே. இந்தா செல்வாக்காயிருமா. அதே மாதிரி குழந்தை வரத்துக்கு வந்து மனைவியை வீட்டில் வச்சுட்டு இங்கே வந்து குழந்தை வரம் காக்க வந்தவன் ஒருத்தருக்கு தாம்மா. இன்னைக்கு பொறுமையாயிருமா. திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா. வாப்பா, காலில் வந்துட்டு வா. அதை தீனம்மா நீ இந்த ஊற்றி ஆடுங்க. உட்காரடா. ஆரட்டும் கொஞ்சம் வச்சு. இந்த மகளே, அந்த பிள்ளை எங்கே வர வாங்கின பிள்ளை வர சொல்லு. அருள் மணக்கும். இந்தாடா தம்பி,
இந்த டாலரை உன் கழுத்தில் போட்டுக்கா, புதிய சக்தி கிடைக்கும். இதை உன் வீட்டு பீரோலில் ஒட்டிக்கா, நிறைய செல்வம் கிடைக்கும். உட்காருங்க. கால் வந்துட்டு வாடா, இன்னொரு தடவை வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். குடும்பத்தில் ஒருத்தருக்கு, பெரியவங்களுக்கு காலில் ஒரு பாதிப்பும் வலி வேதனையும் இருக்கும். இருக்காடா? கால் வந்துட்டு வா. அதான் 2 தடவை ஒன்றையே காலில் விட சொன்னேன். அப்படியா? உண்டுமா, கேட்டு பார்க்கலாமா? வாப்பா. உன் துணைவியாருக்கு அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லி மருத்துவத்தில் யாராவது சொன்னாங்களா? ஏன்டா அதை செய்யலை? உனக்கு செய்ய வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டியா? என்ன ஏன் செய்யலை? பதில் சொல்லு. ஏன்டா செய்யலை? அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம், குழந்தை பாக்கியத்தை நான் தருகிறேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தா, முருகப்பெருமான் பேர் வைக்கணும். பொம்பளை பிள்ளை பிறக்கும். எப்படா வைப்ப? வாழ்க வள்ளி மணவாளனை வாயார வாழ்த்துகிறேன். இந்தா செல்லமே, என்றும் ஆனந்தமாக இருப்பாயப்பா, வாழ்க. அதே சிவகாசி எல்லை நீதிமன்றத்தில் வழக்கு. யாருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கா அக்கா? உங்களுக்கு கால் வந்துட்டுவாங்க. அப்போ பூ முடிப்பதும் பொட்டு வைப்பதும் யாருக்காக கண்ணே? முருகா, கொசுவா ஈயானே உங்கள் இடத்துல? இப்போ என்ன செய்யணுமா உனக்கு? குலசாமிக்கு இப்போ எதுக்கும் உனக்கு என்ன இருக்குது? பேசாமல் இரு. குலசாமியை வர வைக்கிறேன். இன்னையிலேருந்து 3 வாய்தாவில் உனக்கு நான் வெற்றியை வாங்கி தரேன். ஜெயிச்சுக்கோ. இந்தா நல்லா இரு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு விருதுநகர், விருதுநகர். தன்னுடைய வாழ்க்கையில் கடன்களும் மனவேதனையும் அடைந்து வந்த மக்கள். கால் வந்துட்டு வரலாம். கங்கை கரை கோட்டம் கண்ணி. உன் வீட்டுக்காரங்க எந்த ஊரில்? அப்படியா? கால் வந்துட்டு வா. உட்காரலாம். உன் எண்ணெய்க்குள்ள போன ஒரு பெருமாள் கோயில் வருது, அது எங்கே இருக்குது? சங்கு சக்கரத்தோட பெருமாள் கோயில் தெரியுதே. ஆஞ்சநேயரா பெருமாளா? கால் வந்துட்டு வா. சொல்லவா வேண்டாமா? சரி, கரெக்ட். வா. நீ வந்த உடனே நான் ஒரு பாட்டு பாடிட்டேன். கங்கை குறை தோட்டம் கன்னி பெண்கள் நாட்டம் கண்ணன் நடுவினிலேன்னு சொல்லு. சதா காலகட்டமும் உன் வீட்டுக்காரனை பற்றிய ஒரு மன வருத்தமும் குழப்பமான சிந்தனையும் உன் உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக வீட்டுக்குள்ளே மன வருத்தமும் பிரிவும் ஏற்படுமோன்னு நினச்சா அப்படி ஒரு சம்பவம் நடக்காது. ஆனால் இப்போ 3 ஆண்டு காலங்களாக உங்கள் உழைப்பில் மாபெரும் குறைகள் ஏற்பட்டு கடன்களும் மனவேதனையும் வந்து இப்போ துயரம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இடமாற்றம் தேவைப்படாது. இன்னும் 3 மாதம் பொறுமையாக இருந்தால் உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு வழிவகுத்து செம்மையாக்கி தரேன். வீட்டு பெரியவங்கள்ட்ட வார்த்தையை கொஞ்சம் நிறுத்தி பேசி உன்னையை நீ காப்பாற்றிக்கணும். கால் வந்துட்டு வா. என்ன தாத்தா சும்மா இருக்குங்களா தாத்தா? வேறு என்னம்மா வேணும்?
கண்ணா தீராத விளையாட்டின் பிள்ளை. அதான் நான் கண்ணம்னு சொன்னேனே, அதுக்கு உனக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சு? கண்ணனை பற்றி உனக்கு தெரியுமா? ஆ, படிச்சிருக்கியா? என்னவா? 5 படிச்சிருக்கியா? 5ஆம் படிக்க வேண்டியது தானே. அந்த கண்ணனை பற்றி உங்களுக்கு ரொம்ப சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வருத்தப்பட்டுருவா. கோபியர் கொஞ்சம் ரவணா கோபாலகிருஷ்ணா. ஆமாம், நிறைய நட்பு. என்னது? நிறைய நட்பு, பாசம், பற்று, இன்பம் அப்படின்னு நிறைய தேடுதான். புரியுதா? அத்தனையும் தனித்து உன்னோடு வந்து இருக்க வைக்க. புரிஞ்சுக்கா என்ன? திருத்திடுறேன். நல்லா இந்தாங்க தாத்தா, நல்லாங்க தாத்தா, இந்தாங்க தாத்தா. மெல்ல போகணும், சாப்பிடாம போகக்கூடாது யாருமே. அப்படியா? பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? என்னம்மா பிள்ளை எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வா. நீ யார்? ஏக்கா பாப்பாக்கா? பெரிய பாப்பாவை பற்றி அவள் கேட்கா, நீ குட்டி பாப்பாவை பற்றி கேட்க. நீங்கள் குட்டி பாப்பாவனுடைய ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கேட்க. சரிண்ணா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டி. அழுதா கதை நடக்காது தாய். அழுது லாபம் என்ன, அவன் ஆட்சி நடக்கின்றது. விதி உன்னை விளையாடிக்கிட்டு இருக்கு. மனதை மாற்றி சென்றதா, மனதார விரும்பி சென்றதாங்கிற விஷயம் உனக்கு தெரியாது. ஆனால் உன் கற்பனையில் என்னமோ போட்டு என் பிள்ளை மதியம் மயக்கிட்டாங்க, அதனால் போயிடுதுன்னு நீ நினைக்கிற. தவறு. கால் வந்துட்டு வா. காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும். என்னமா செய்யணும்? கொண்டு வந்து சேர்க்கணும். பக்கத்தில் வா. சரி, இருதார யோகம் உடையவா தான் உன் பிள்ளை, அதனால் கொண்டு வந்து சேர்க்குறேன். பிடி, வெற்றி உண்டு. நல்லா சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு குழந்தையை பற்றி, ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்தவங்க யாருக்கு? எங்கே இருக்கான்? காலில் வந்துட்டாலும் குழந்தையை பற்றி கேட்க. ஏக்கா இங்கே வாக்கா, அங்கே நின்றுக்கா. என்னம்மா பிள்ளைக்கு? அப்படியே காலில் வந்துட்டு வா. சரி, வயசு எத்தனைம்மா? 3 வருஷத்துக்கு பிறகு இந்த பிள்ளை பேசும், காது கேட்கும், நடக்கும். இதுதான் மெய் வாக்கு. அதுக்கு முன்னால் உன்னை குணமாக்கிறதுன்னு சொன்னால் அது பொய் வாக்கு. இன்னும் 3 வருஷம் இருக்குது. அப்படின்னா வயசு எத்தனை வரும்? 9 வயசு. 9வது வயசில் இந்த குட்டி பிள்ளை அருமையாக காது செவிப்பறை திறந்து விடும், வாயும் பேசிவிடும். அருமையாக பேச வைக்க. கால் வந்துட்டு வா. வாடா பேரப்பிள்ளை, நல்லா இருக்கியா? என்ன வேணும் உனக்கு? இந்தா, கை நிறைய பணம் வச்சுக்கா. உங்கள் அப்பனுக்கு கொடு. எந்த கையில் வேணாலும் பணம் தான்டா. இந்தாம்மா, காப்பாற்றி தரேன். இந்தா, கர்மசாமிக்கு இந்தாடா. செல்வாக்காரு, தொழிலை பெற்றுக்கா. நல்லா இருக்கும். ஆமாடா, ஐஸ்வர்யமாக இருக்கும். பணம் உன் மயங்கையில் கொடுத்த பாரு. நல்லா இருக்கும். வாமா, பக்கத்தில் வா. கர்மசாமிக்கு அப்படியா? பார்ப்போம் யாருன்னு கேட்குற ஒரு அடையாளத்தை கொடுங்க. போய்ட்டு வாங்க. அப்புறம் சாதத்தில் இல்லையா? யார் கேட்டு பார்க்குறோம்? ஓகே. பெற்றோர்களில் அல்லது மாமியாரில் ஒன்று மாமன் இருக்கான் அல்லது மாமியா இருக்கா? யாருமா? மாமியாரா அப்பாவா? புரியலம்மா, சத்தம் சொல்லு. மாமியார் மட்டும் இருக்கு. கால் வந்துட்டு வா.
வயத்தில் யாருக்கு பிரச்சனை? அவள் வயத்துக்குள்ள பிரச்சனை இருக்கு தாயி. கால் வந்துட்டு வா. பொம்பளை பிள்ளை விஷயம் ஓப்பன் பண்ணக்கூடாது. எப்படி பேசுகிறது? ஒரு வார்த்தை சொல்லணும். சத்தியத்தை பேசுடா, மறைக்காதங்கய்யா. பேசிடுதே. கால் வந்துட்டு வா. ஒரு மரத்தில் பழம் இனிக்கலை, ஒரு மரத்தில் பழம் இனிக்கலை, இன்னொரு மரத்தில் போய் பார்த்தேன், அருமையாக இனிச்சுது. அதை சாப்பிட்டு என் வயத்தை நிறைச்சிக்கிட்டேன். அதனால் இனிமேல் நான் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு அவள் சொல்லுகிறா. புரியுதா இப்போ உனக்கு? அதனால் வேறு வழியை தேடுவோம். பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து பேசுவோம். இந்த ஒரு வாரத்தை தான். போய்ட்டு வா. கருப்பசாமிக்கு புரிஞ்சா புரிஞ்சிக்கா, புரியாட்ட விட்டுக்கோ. புரியுதுல உனக்கு? புரியுதா புரியலையா? புரிஞ்சுக்கிட்டல போ. கருப்பசாமிக்கு என் மகனுக்கு மூளையில் பிரச்சனையா அல்லது மனத்தில் பிரச்சனையா இல்லாட்டா ஆவி பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கியா? கால் வந்துட்டு வா. என்னம்மா சின்ன பொண்ணு என்ன இப்படி இருக்காட்டு? வயசு எத்தனம்மா உன் பையனுக்கு? 23வது வயசில் அவனுக்கு ஒரு நட்பால் ஒரு பிரச்சனை வந்து அவன் உள்ளம் பாதிக்கப்பட்டுருச்சுமா. அது பொட்டையால் வந்தது தான். இப்போ அவனுடைய அடிமனது பாதிக்கப்பட்டு மனதில் கோளாறு, மூளை நரம்பில் கோளாறு இல்லை. அதனால் அவனை நான் திருத்தி தர முடியும்னு உத்தரவு. கால் வந்துட்டு வா. பெண்கள் காட்டும் அன்பு என்பது அண்ணே அது பித்தனாக்கி அலைய வைப்பது. இவன் மகனை பித்தனாக்கிடுது. என்ன உண்மையா இல்லையா? உன் பையனை திருத்திடுவேன். தைரியமாக இரு. எப்போ கூப்பிட்டு வருவேன்? உன் பையன் என்னைக்கு குணமாக நீ வேகப்படுது அன்னைக்கு கூட்டுவான். நான் சொல்லி தான் வரணுமோ? நீ உள்ள கூட்டுவா. சந்தோஷமாக ஓடு. கருப்பசாமிக்கு அருப்புக்கோட்டை இல்லை, அருப்புக்கோட்டை ஒரே உத்தரவு இருக்குது. ஒரே உத்தரவு. அருப்புக்கோட்டையானே போய் பேசக்கூடாது. அண்ணா நீங்கள் அருப்புக்கோட்டையா? அருப்புக்கோட்டையா? இரு நான் பார்க்குறேன். இப்போ உங்களை நான் பார்க்க. வாங்க பக்கத்தில் வாங்க. அருப்புக்கோட்டை 1 2 3 4 5 6 7 8 9 10 அருப்புக்கோட்டையா? அருப்புக்கோட்டையில் அந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி பாலம் போகுது. பாலத்துக்கு கீழே பெருமாள் கோயில் இருக்குது. அதில் எந்த பக்கம்? அதுக்கு வடக்கு தங்கமாரியம்மன் கோயில். சரணா கால் வந்துட்டு வா. நீங்கள் தான் வேண்டுங்க. வெண்ணிலாவானில் வரும் வேளையில், வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். எண்ணிலா கனவுகளில். உட்காருங்க. என்ன வேணும் உங்களுக்கு? பையனை பற்றி தான் நான் பாட்டு பாடிட்டு என்ன என்னதை கேட்க புரியா? முத்து சிப்பி வாய் தீரக்க மோகமென்னு வெள்திரையில். அருமையான காதல் பாட்டு நான் பாடினது. என்ன அவன் யாரையா கூட்டு வந்தால் கல்யாணம் முடிச்சுக்கலாமா? வேண்டாம் வேண்டாம்னு யார் சொல்கிறா? அவன் என்ன சொல்கிறேன்? முடிச்சு வைக்கிறவங்க. இல்லாட்டும் நான் முடிச்சிருவேன்பா. அவன் ஒரு பிள்ளைகிட்ட மாட்டிக்கிட்டான் பார்த்தா. அதனால் அவனை விட்டு பிரிக்க முடியாது. என்ன செய்வோம்? கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோமா? நம்ம முடிச்சு வச்சுருவோமாயா? ஏன்னா சாதியும் மதமும் நாட்டவே கொல்லுதடா. சரி இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் ஜாதி கிடையாதுப்பா. பேரின்பம் ஞானத்தை பற்றி சொல்லக்கூடியது,
ஞானத்துக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. சிற்றின்பம் சந்தோஷத்துக்குரியது, அதுக்கு ஜாதி மதம் உண்டா? சந்தோஷத்துக்கு பின்ன என்ன கல்யாணத்தை முடித்து சந்தோஷமாக இருக்க வைக்க வேண்டியது தானே? இல்லை, இடையில ஒரு சம்பவம் இருக்குது, அதுதான் சாதி. சாதி என்பது எடைப்போலி. இலக்கணத்தில் சாவண்ணா போட்டுக்கிட்டு இடையில இன்னொரு காவண்ணா போடணும். சாகா தீ. சாதிங்கிறது என்னது? சாகாத தீ. அன்னைக்கு வச்சது இன்னைய வரை கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை அணைக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இருக்கா? எங்கனே அது இருக்கா? கிடையாது. அவன் தானாக மாறிக்கிட்டா தான் உண்டு. என்னென்ன உண்மை இல்லையா? நீங்கள் அதை ஒத்துக்கலையே, ஏன்னா உங்களுக்குள்ளே அந்த குழப்பம் இருக்கலாம். அதான் சரி. பையனை மாற்றணும். பிள்ளை குட்டி உள்ள தாப்பனாக மாற்றிடுவோமா? அப்படி இல்லை, அங்கேருந்து இங்கே கொண்டு வரணும். பொறுத்திருந்து செய்வோம். புண்ணியவானனே, அமைதியாக இரு. சரியா? சரி. என்னை நாளை காலையில் பார்ப்போம். சாமி சொல்லும் முன்னே அவன் யாரையும் அவளை கூட்டு ஓடிடக்கூடாதுன்னு ஒரு பயம் என் அக்காளுக்கு. அம்மா, அது எப்படி அப்படி நடக்கும்? நம்ம கூட சந்தோஷமாக இருக்கட்டுமே. தப்பு, அது இருக்கக்கூடாது. இந்தா கர்மசாமிக்கு கொண்டு சேர்க்குறேன். நல்லா இருங்க. ஓகே. புரியல எனக்கு. நான் ஒன்று சேர்த்தா போதுமானு என் காதில் நான் எப்போதுமே உயர்வாகவே சிந்திக்கிறவன். ரெண்டையும் சேர்த்து கொண்டு வரட்டுமாக்கா? வேண்டாம், அப்போ நல்ல பிள்ளை இல்லை. போங்க, வரேன். கர்மசாமிக்கு சரி. எங்கே அருப்புக்கோட்டை அவங்களுக்கெல்லாம் தொழிலில் நிறைய நஷ்டமும் மனவேதனையும் பட்டு வந்தது யார்? என்னக்கா தொழில்? என்ன தொழில்? நீங்கள் முதல்ல உத்தரவு வாங்கினீங்களோ? ஒரே ஆள் 10 கேள்வி வச்சுட்டு வந்தால் அது நீங்கன்னு அர்த்தமா? சரி, வாங்க. என்ன தொழில்? நீங்கள் இல்லை, அண்ணாச்சி வாங்க. பரவாயில்லையே, நீங்கள் போய் உட்காருங்க உங்கள் இடத்துல. அங்கே காலில் வந்துட்டுவாங்க. சரணம் விழித்தால் மரணம் இல்லை, சாஸ்தாநாமம் அருளின் எல்லை. என்ன ஐயப்ப சாமி பாட்டு வருது? சாமி கும்பிடுவீங்களா? சபரிமலைக்கு போயிருக்கீங்களா? ஐயப்ப சாமியை விரும்பி கும்பிடுவீங்க, சாஸ்தாவை. ஓகே. என்ன வேணும் இப்போ? ஒரே ஒரு விஷயந்தான் நடக்கும். 1.5 வருஷமாக உங்களுக்கு பல லட்சங்கள் நஷ்டமாகிக்கிட்டு இருக்கும். வீட்டில் இருக்கவா வேண்டாமாங்கிற சிந்தனை உள்ளத்தில் ஓடும். இந்த தொழில் இந்த மாற்றம் வருவதற்கு காரணம் வேறு எதுவும் நடந்திருக்கான்னு நான் பார்த்தேன். மாந்திரிகத்தால் தவறு நடந்திருக்கு என்பது உண்மை. இதை மாற்றி உங்களை தெளிவடைய வச்சு முன்னேற்றி தாரேன். இன்னொரு தொழில் அடிஷனலாக ஆரம்பிக்க பணமும் தாரேன். என்னையை பார்த்துக்கலாம். அடுத்த வாரம் என்னையை பாருங்கள். இந்தாப்பா.